ராம் சித்தா சேவா ஜனசேவா அறக்கட்டளையானது நம்முடைய ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவில் அருகில் சிவனடியார்களுக்கு தேநீர் வழங்கி கொண்டிருக்கின்றார். அறக்கட்டளையினுடைய நிறுவன தலைவர் டீ சாப்பிட்றீங்களா? மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் சாமி எப்படி நமச்சிவாய. இந்த சேவையை நம்முடைய ராஜேஸ்வரி அம்மையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஏனென்றால் இங்குள்ள அறக்கட்டளையான அனைத்துமே சேவையின் அடிப்படையில் தான் மக்களை சென்று சேர்ந்து, ஆகையினால் இவர்கள் இன்பமாக இந்த தேநீரை அருந்தி சுறுசுறுப்பாகவும், அதாவது சூடான பொருள் சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு எல்லாமே இந்த காட்டுல இதுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு அதுக்காக ஐயா அவர்கள் இந்த தேநீரை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அன்பு இருக்கு, அதனாலதான் வேணும். ஏன்னா ஆனந்த மருத்துவர் கிடைச்சிட்டுனா பறந்து போயிடலாம். ராம் ஐயா அவர்கள் தேநீரை தன்னுடைய ஆத்மாத்மமான ஆசீர்வாதத்துடன் இதனை வழங்கி கொண்டிருக்கின்றார். அருந்துபவர்கள் கூட நோய் நொடி இல்லாமல் இல்லையா? ஆனந்தமே சிவம். இந்த மண்ணில் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் அன்பாகவும் பாசமாகவும் இறைவன் அண்ணாமலையார் அருணாச்சலர் அவர்களை இருக்கும் காலம் வரை அவர்களுடைய கொள்கை இலக்கை நோக்கி அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என ராம் ஆனந்தமே சிவாசாமி சித்தர் ஜனசேவா அறக்கட்டளை. பாருங்க, இந்த ஐயா இந்த கிரிவல பாதையில் ஒரு சிவனடியாராக வாழ்ந்து கொண்டிருக்காரு. உங்களை பற்றிதான் அவர் இளமையிலிருந்தே எப்படி தன்னை அழகுபடுத்தி வாழ்ந்திருக்கிறான்றது இங்க தோணுது. பாருங்க, கண்ணாடி போட்டுக்கிட்டு நல்ல ஒரு சூழலோட ருத்ராட்சம் அணி, எல்லாருமே அழகுதான்ல, மிகவும் அழகா ஆனந்தமா, வெளி அழகோட உள்ள அழகுதான் அழகு. நம்முடைய கிரிவல பாதையில் கன்னியாகுமரியிலிருந்து எப்படி நம்முடைய உலகத்தின் சூரியன் அங்கே உதிக்கிறதோ அதுபோல ஐயா அவர்கள் இங்கே அருணாச்சலரை அண்ணாமலையாரை வணங்கி இங்கே சேவை செய்வதற்காக தினமும் தேநீர் வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த சேவை சிறப்பாக நடந்து பஞ்சபூதங்களும் ஆசீர்வாதம் பெற்று தினமும் அன்னதானமும், மேலும் தேவையான குடில், அவர்களுக்கு பாதுகாக்கும் ஒரு பெட்டகம் கூட அமைப்பதற்குரிய பணிகளை ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனந்தமே இறைவன் ஆசீர்வாதத்தோடும் நம்முடைய கிரிவல பாதையில் அமைந்துள்ள முருகப்பெருமான் அவருடைய ஆசீர்வாதத்தோடும் சீரும் சிறப்புமாக அந்த செயல் அமைய வேண்டும். ஏனென்றால் கிரிவல பாதையில் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு தன் பொருட்களை வைப்பதற்கு என்பதற்கு ஒரு பாதுகாப்பு பெட்டகம் இங்கே அமைக்கப்படவில்லை. ஏன்னா ஒரு தாய்க்கு குழந்தை இல்லை என்றால் அந்த ஒரு குழந்தை பெறும் வரை அவள் ஆழ்ந்த இறை சிந்தனையோடு அந்த குழந்தையை வரமாக வாங்குவாள், தவம் இருப்பாள். அது போலவும் ஒரு வீடு இல்லாதவருக்கு ஒரு வீடு கொடுத்தால் அவர்கள் நிறைவாக வாழ்வார்கள். அது போலவும் எது இல்லையோ அவர்களுக்கு அதை கொடுக்க சேவை முற்படும் நம்முடைய இளமை வந்துட்டே இருக்கும். ராம் சித்தர் நமஸ்காரம் ஜனசேவா அறக்கட்டளையானது இதை செய்வதற்கு இறைவன் அனுமதிக்க வேண்டும். இந்த
அந்த செயல் சிறக்க எல்லாம் வல்ல இறைவன் அருணாச்சலர் அருள்பாலிக்க வேண்டும்.